உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் குறித்து தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? தன் ரத்தத்தை சிந்தினாலே ஒரு துளி பட்டா கூட போதும், இந்த பூமியில் உள்ள எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆகிவிடும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்துலேருந்து வந்திருந்தீங்களான்னு கூட உங்களுக்கு சில காரியம் இருக்கு. எதையும் சம்பந்தப்படுத்தாம தினந்தோறும் 2 காரியத்தை சொல்றேன். ஒன்று, இந்துக்கள் இருக்கும் போது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேலை ஏதோ ஒரு நாளில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கடவுளுக்கு அவங்க மரியாதை செய்வதற்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள், குளித்து அலங்கரித்துக் கொள்வார்கள். அதற்கு உண்டான பொருள்கள் அப்போல்லாம் பார்த்தா காமட்சி விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்கு, அதுக்கப்புறம் என்னமோ ஒரு தட்டு சொல்லுவாங்க, அது ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அந்த தட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, அதில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணும்படியாய் சில பேர் புளி வச்சு அதை தேய்ப்பாங்க, செங்கல் வச்சு தேய்ப்பாங்க, அடுப்புக்கறி உப்பு அது பல்லுக்கும் உதவும், இதுக்கு அந்த மாதிரிலாம் சுத்தம் பண்ணி பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், பல இருக்கும், கோல்டு மாதிரி இருக்கும். நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவை நிமித்தமாக பக்தின்னு எனக்கு கிடையவே கிடையாது, யார் மேலேயும் எனக்கு பக்தி கிடையாது. எங்கள் அம்மாவுக்காக அந்த வேலைலாம் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. இதெல்லாம் எங்கள் அம்மா ஒரு வாழ்த்துதல் சொல்லுவாங்க, என் குழந்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அந்த நெத்தியில் வைப்பேன். இந்த காமட்சின்னு சொல்ல விளக்குக்கு அதெல்லாம் வந்து எங்கெங்கே மனசு போதே ஏற்கனவே வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா இப்போ மஞ்சளை வச்சு மேலே குங்குமத்தை வைப்பேன். அதுக்கப்புறம் நாமக்கட்டி, இது எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க நீங்கள், அதெல்லாம் சொல்கிறோன்னு நினைக்கலாம். நாமக்கட்டியை கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து அப்படி தொட்டு விரலில் அப்படி தெளிக்கணும். எங்கள் அம்மா பண்ணுவாங்க, அதை பார்த்து நானும் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து அந்த விக்கிரகத்தை அலங்கரிப்பதாக என்னுடைய பக்தி உங்கள் மேலே இருக்குதுன்றதுக்காக எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பதில் நான் அதெல்லாம் செய்வேன். நான் சொல்ல மாட்டேன் பக்தி உங்கள் மேலே இருக்குதுலாம் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா செய்கிறாங்க, அதை நான் என்ன பண்ணுவேன், அப்படியே செய்வேன். இப்போ அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது, இப்போ செய்கிறோம் அந்த ஃபோட்டோக்கு விக்கிரகத்துக்கு இது எல்லாமே நம்ம செய்யணும். நாம கட்டி இதெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் எல்லாம் பேச்சு எல்லாத்தையும் அது அலங்காரமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் குழந்தை எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஊற வச்சு இதை பண்ணி சாம்பிராணி போக போட்டு அந்த வீடே எப்படி இருக்கும், அந்த வாசனைகள்னால ரொம்ப இதாக இருக்கும். அதனால அங்கே இருக்க விக்கிரக படத்துக்கள்லாம் எங்கள் அம்மா வந்து இங்கே தான் என்ன இருக்கு, தெய்வமே இருக்கு இல்லைங்க. ஒருத்தர் கேட்டார, தெய்வமே தெய்வமே, அந்த மாதிரி தெய்வம் இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியாது.